எல்லாருக்கும் வணக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2026க்கான யூனியன் பட்ஜெட்டா தாக்கல் செஞ்சாங்க. இதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த புது பட்ஜெட் உங்களுடைய அன்றாட செலவுகளை எப்படி மாத்தப் போகுது? உங்க பர்சுக்கு நல்ல செய்தி இருக்கா இல்லையா? வாங்க, இதுக்கான விடையை தான் நாம இப்ப தேடப் போறோம். முதல்ல ஒரு நல்ல விஷயத்துலேருந்தே ஆரம்பிக்கலாமே. எந்தெந்த பொருட்களோட விலையெல்லாம் குறைஞ்சு நம்ம பாக்கெட்டுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. உடல் நலத்துறையில ஒரு பெரிய குட் நியூஸ்ங்க. அதாவது 17 வகையான கேன்சர் மருந்துகள், அப்புறம் முக்கியமான 7 உயிர்காக்கும் மருந்துகள், இது போக சர்க்கரை நோய்க்கான மருந்துகளோட விலையும் குறைக்கப்பட்டிருக்கு. இது நிச்சயமா பல குடும்பங்களோட மருத்துவ செலவை கணிசமா குறைக்கும். அதோட ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் விலையும் குறையறதால ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம். டெக் பிரியர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. நீங்க அடுத்ததா வாங்க போற ஸ்மார்ட் போனோட விலை குறைய வாய்ப்பு இருக்கு. கிச்சனுக்கு தேவையான மைக்ரோவேவ் ஓவன் விலையும் கம்மியாகும். அதே சமயம் கிரீன் எனர்ஜியை சப்போர்ட் பண்ற மாதிரி எலக்ட்ரிக் வண்டிகளோட பேட்டரிகள் மற்றும் சோலார் பேனல்களோட விலையும் குறைச்சிருக்காங்க. பிரயாணம் செய்யணும், வெளிநாட்டுல படிக்கணும்னு கனவு இருக்கா? அந்த கனவை நனவாக்க ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு. ஏன்னா வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு கல்விக்கான செலவுகள் குறைய போகுது. இதோட சேர்த்து லெதர் பொருட்கள் மாதிரி ஏற்றுமதி செய்யப்படுற சில பொருட்களோட விலையும் குறையுது. சரி, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் விலை குறைஞ்சா இன்னொரு பக்கம் விலை ஏறும் இல்லையா? இப்போ நாம எதுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா செலவு பண்ண வேண்டியிருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ விலை ஏறுற லிஸ்ட பார்க்கலாம். பொது சுகாதாரத்தை மனசுல வச்சு சிகரெட், பீடி, பான் மசாலா, குட்கா மாதிரி புகையிலை பொருட்களோட வரியை ஏத்திருக்காங்க. அதனால இனி இதுக்கெல்லாம் அதிகமா செலவு பண்ணணும். அதே மாதிரி இரும்பு, நிலக்கரி, உப்பு மாதிரி முக்கியமான தாதுக்களோட விலையும் உயரப்போகுது. மொத்தத்துல இந்த பட்ஜெட்டை ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் டெக்னாலஜி, ஹெல்த், பயணம் மாதிரி விஷயங்களுக்கு விலை குறைச்சு, இன்னொரு பக்கம் புகையிலை பொருட்கள், சில முக்கியமான மூலப்பொருட்களுக்கு விலையை ஏத்தி இருக்காங்க. சரி, இந்த விலை ஏற்றம் இறக்கம் எல்லாம் தாண்டி இன்னும் சில ரொம்ப முக்கியமான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்ல இருக்கு. குறிப்பா தங்கம் மற்றும் விவசாய துறைகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்புகள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தங்கம் வாங்க பிளான் பண்றவங்களுக்கு ஒரு செம்ம நியூஸ். தங்கம் மேல இருக்கிற வரியை குறைக்க போறாங்களாம். அப்படின்னா இனிமே தங்கம் விலை குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வாங்குறவங்களுக்கும் முதலீடு பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் தானே. விவசாயிகளோட நலனை திருஷ்டியில வச்சுக்கின்னு கவர்மெண்டோட முக்கியமான திட்டமான PM கிசான் திட்டத்துக்கு இன்னும் அதிகமா நிதி ஒதுக்கி இருக்காங்க. இது நம்ம நாட்டு விவசாயத்துறைக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இந்த பட்ஜெட்டோட மொத்த சாராம்சத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் சிம்பிளா சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயம்தான். 1. டெக்னாலஜி மற்றும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட பொருட்கள், அதாவது ஃபோன், மருந்து மாதிரியான விஷயங்கள் விலை குறையுது. 2. சிகரெட், பான் மசாலா மாதிரி சில பழக்க வழக்கங்களுக்கு இனிமே செலவு அதிகமாகும். 3. தங்கம் வாங்குறவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் நேரடி ஆதரவு கிடைக்குது. இதுதான் இந்த பட்ஜெட்டோட முக்கியமான ஹைலைட்ஸ். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இப்போ நாம பார்த்த இந்த மாற்றங்கள்ல எது உங்க வீட்டு பட்ஜெட்ல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம அடுத்த ஒரு பகுப்பாய்வில் சந்திக்கலாம். நன்றி.